Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala: Alam tara ila al-mala'i min bani Isra'ila min ba'di Musa idh qalu li nabiyyin lahum ib'ath lana malikan nuqatil fi sabilillah. قال هل عصيتم إن كتب عليكم القتال ألا تقاتلوا قالوا وما لنا ألا نقاتل في سبيل الله وقد أخرجنا من ديارنا وأبنائنا فلما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم والله عليم بالظالمين. சூரா பக்ராவுடைய 246வது ஆயத். இதில் அல்லாஹு தாலா பனி இஸ்ராயல்கள் உடைய ஒரு சம்பவத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னாடி நடந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். பனி இஸ்ராயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வஃபாத்துக்கு பின்னாடி ஒரு கொஞ்ச காலம் அவர்கள் சீரான பாதையில் இருந்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் பாவமான காரியங்களில் ஈடுபட்டார்கள். எந்த அளவுக்குனா சிலை வணக்க வரையும் போய்விட்டார்கள். அவங்களுக்கு மத்தியில் நபிமார்கள் இருந்து கொண்டு அவர்களுக்கு நன்மை ஏவிக்கொண்டு பாவமான காரியங்களை தடுத்து கொண்டிருந்தார்கள். தௌராத்துடைய வழிமுறைகளை, தௌராத்துடைய சட்டங்களை அவர்களுக்கு மத்தியில் செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். கடைசியாக அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது அவங்க அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டிருந்தன் காரணமாக அல்லாஹு தாலா விரோதிகளை அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டினான். அவர்கள் இவர்களை பயங்கரமாக கொலை செய்தார்கள். நிறைய பனி இஸ்ராயல்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவங்கள அதிகமானவங்க கைது செய்யப்பட்டாங்க. பனி இஸ்ராயல்கள் வாழ்ந்த பகுதிகள் அதையெல்லாம் கைப்பற்றி கொண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு அவங்களுடைய விரோதிகளை எதிர்க்கிற அளவுக்கு படை பலமோ அல்லது தலைவராக நின்று படை தளபதியாக இருந்து வழிநடத்தக்கூடிய யாருமே இருக்கல. ஆட்சி கூட அவங்களுடைய கைவிட்டு போயிட்டுது. அவங்கள்ட்ட தௌராத்துடைய பிரதிகளும் தாபூத் என்ற ஒரு பெட்டி இருந்தது. அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து அவங்கள்ட்ட இருந்து வந்தது. அப்போ அதை அவங்க வச்சுக்கொண்டு அதன் மூலமாக அவங்க அல்லாஹ்வோட உதவியை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவங்க பாவமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்ததுனால அல்லாஹு தஆலா அந்த நியமத்தை அவங்கள்ட்ட பறிச்சிட்டான். அப்போ சில அரசர்கள் அவங்களோட பல யுத்தங்கள் நடந்த நேரத்தில் ஒரு யுத்தத்தில் அதை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட தௌராத்தை பாடமாக்கினவங்களும் கூட பெருசாக யாருமே இருக்கல. இப்போ நுபுவத்தும் அதோடு நின்றுட்டுது. நபிமார்கள் யாரும் வரல. அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக பனி இஸ்ராயலுடைய வம்சத்தில் லாவியுடைய வம்சத்தில்தான் நபிமார்கள் வருவாங்க. அப்போ லாவியிடத்துலையும் லாவியோட வம்சத்தில் யாருமே இல்லை. எல்லா ஆண்களும் மௌத்தாகிட்டாங்க. ஒரே ஒரு ஆண் கடைசியாக அவரும் கொலை செய்யப்பட்டார். அவருடைய மனைவி ஒன்று கற்பமாக இருந்தாங்க. லாவியுடைய மக்கள் சந்ததியில் வந்த ஒருத்தர் அவர் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார். அவருடைய மனைவி மட்டும் கற்பமாக இருந்தால் அவரின் மூலமாக. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, நபிமார்கள் லாவியுடைய வம்சத்தில் வாரத்தினால இந்த புள்ள இப்போ பிறக்க போகிற குழந்தை நபியாக இருக்கலாம் என்று சொல்லி, அது ஆண் குழந்தை பெண் குழந்தையான்னு கூட தெரியாது. இருந்தாலும் அவங்க அதை ஆதரவு வச்சு எல்லாத்த துவா செஞ்சு கொண்டு அந்த பெண்ணை பாதுகாத்து வளர்த்தாங்க, கவனித்து கொண்டு அவங்களுக்கு உள்ள ஹிதுமத்தில் செஞ்சு கொண்டு. ஏண்டா அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், அது ஆண் குழந்தையாக இருந்தால் அல்லாஹு தஆலா நபியாக ஆக்குவான் என்ற ஆதரவில் அவ்வாறு செஞ்சு கொண்டிருந்தாங்க. அந்த பெண்மணி எல்லா இடத்துல துவா செஞ்சு கொண்டிருந்தால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு கிடைக்கணுண்டு. அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுடைய துவா, அது மாதிரி பனி இஸ்ராயலுடைய துவா எல்லாம் கபூல் செஞ்சு ஒரு ஆண் குழந்தைய அவெல்லாம் கொடுத்தான். அந்த குழந்தைக்கு ஷம்வீல் என்று பேர் வச்சாங்க. ஷம்வீல் என்று சொன்னால் சமி அல்லாஹ் துவாஇ, என்னுடைய துவாவுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தான் என்ற அர்த்தம் இப்ரானி பாஷையில். இன்னும் சில சொன்னாங்க ஷம்ஊண்டு. அப்போ ஷம்வீல் ஷம்ஊன் ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். இப்போ அல்லாஹு தஆலா ஷம்வீல் அல்லது ஷமூன் என்ற பெயருள்ள ஒரு குழந்தையெல்லாம் கொடுத்தான். இப்போ இந்த குழந்தை அப்படியே வளர்ந்து அவங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா அழகான முறையில் அவங்களுக்கு தர்பியத்தில் நல்ல முறையில் எல்லாம் வளர்த்தான். நபிமார்கள் பொதுவாக 40 வருஷத்தில் தான் நுபுவத் கொடுக்கப்படும். அப்போ அந்த வயது அடைந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவருக்கு நுபுவத்தை கொடுத்தான். நுபுவத்தை கொடுத்து அல்லாஹு தஆலா சமுதாயத்துக்கு தாவத் கொடுக்கும்படி, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை மக்களுக்கு பயான் செய்யும்படி அல்லாஹ் சொன்னான். இப்போ பனி இஸ்ராயல்கள் அந்த நபிகிட்ட போய் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு அரசனை எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சொல்லி அரசன் உண்டாக்கி தரும்படி, அவரோட சேர்ந்து நாங்கள் எங்களோட விரோதிகளை எதிர்ப்போம், யுத்தம் செய்வோம்னு கேட்டாங்க. அப்போ அவங்க
என்ற ஆட்சியும் கூட அழிஞ்சிட்டுது. அரசாட்சி அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் இல்லாமல் ஆகிட்டுது. அவங்க செஞ்ச பாவங்களினால எல்லா நியமத்தினும் பறிக்கப்பட்டு ஆட்சியும் கைவிட்டு போயிட்டுது. அப்போ அதனால் அவங்க நபிகிட்ட போய் கேட்டோடனே நபி சொன்னாங்க, உங்களுக்கு அரசன் அல்லாஹு தாலா உண்டாக்கி தந்துட்டா நீங்கள் அவருடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு நீங்கள் யுத்தம் செய்யலாமல் திரும்ப ஓடிடுவீங்களே, யுத்தம் செய்ய நீங்கள் எப்போ வாக்குறுதி அளிக்கிறீங்க? நபியாக அல்லாஹாலுக்கு தலைவரண்டு அனுப்பி படைப்பலத்தை கொடுத்துட்டால் போராட சொன்னால் நீங்கள் யுத்தம் செய்யாமல் திரும்பி போயிட்டு என்ன செய்யறண்டு? அப்போ அவங்க கேட்டாங்க, இவன் இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான், அலம் தரல் மலை மிம்பனி இஸ்ராயில் மிம்பாதி மூசா, நீங்கள் பார்க்கலையா மூசா அலை இஸ்ராத்துக்கு பின்னாடி வந்த பனி இஸ்ராயில் சேர்ந்த ஒரு பெரிய கூட்டத்தினர் அந்த நபியை பார்த்து சொன்னாங்க. இது காலுல் நபி இல்லாகும், தங்கள் நபியை பார்த்து சொன்னாங்க. அதான் ஷம்வீல் அலை ஷம்ஊன் அலை இஸ்ராத்தை பார்த்து சொன்னாங்க, எபு அஸ்லனா மலிக்கன் நுகாத்தில் ஃபி சபீலில்லா, எங்களுக்கு ஒரு நபி ஒரு மலக்கு அரசனை ஒரு மலிக்கின அரசனை எங்களுக்கு ஆக்கித்தாங்கோ, அவரோட சேர்ந்து நாங்கள் அல்லாவுடைய பாதையில் யுத்தம் செய்வோம், எங்களை தளபதியாக லீடராக ஒருத்தர் ஆக்கி தரும்படி. நபியுல்லா சொன்னாங்க, காலஹல் அசைத்துமின் குத்திபா அலைக்கும் கித்தால், நீங்கள் உங்களுக்கு யுத்தம் கடமையாக்கப்பட்டால் நீங்கள் யுத்தம் செய்யறதுக்கு அல்லா துக்காத்திலு, யுத்தம் செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டா என்ன சரின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, காலு ஒமாலன் அல்லா நுக்காத்துல ஃபீ சபீல் இல்லா, எங்களுக்கு என்ன நாசமாயிட்டு, எங்களை என்ன கேடு பிடிச்சிட்டுது, நாங்கள் ஏன் அல்லாவுடைய பாதையில் போராடக்கூடாது. வக்கது ஹுருஜினாமின் தியாரினா அபுனா இனா, நாங்கள் எங்களுடைய வீடுகளை விட்டும் எங்களுடைய பிள்ளைகளை விட்டும் நாங்கள் விரட்டடிக்கப்பட்டுட்டோம். ஏன்னு சொன்னால் ஊர்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டுட்டது, இவங்க ஊர்களை விட்டு வெளியாக்கப்பட்டாங்க, இவங்களுடைய ஆம்பளை பிள்ளையெல்லாம் கைது செஞ்சு கொண்டு போயிட்டாங்க, நிறைய பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் யுத்தம் செய்யக்கூடாது என்று அவங்க கேட்டாங்க. இப்போ அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இப்படி அவங்க கேட்டால் காலுவ மாலன் அல்லா நுகாத்தில் ஃபீ சபீலில்லா வக்கது ஹுருஜினா மின் தியாரினா அபுனா இனா ஃபலம்மா குத்திப அலைஹிம் கித்தால், எப்போ அவங்கள மீது யுத்தம் கடமையாக்கப்பட்டதோ தவல்லோ இல்லா கலீல மின்ஹும், அவங்கள கொஞ்சம் பேரை தவிர அதிகமானவங்க புறக்கணிச்சிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அவங்க யுத்தம் செய்வோம் என்று சொல்லியும் கூட அவங்க மாறு செஞ்சுட்டு திரும்பி போனாங்களே, இந்த விஷயத்தெல்லாம் அறிந்திருக்கின்றான். இதுக்கு முன்னாடி அல்லாஹுக்கு தெரியும் இவங்கள் அதிகமானவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அல்லாஹுக்கு கொடுக்குற வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாங்க என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ வக்கால் அல்லாஹும் நபியுகும், இப்போ நபி சொன்னாங்க, நீங்கள் தானே கேட்டீங்க எங்களுக்கு ஒரு அரசன் ஒன்று தரட்டும், அரசன் வந்து அல்லாட்ட சொல்லி ஏற்பாடு செஞ்சுத்தாங்கண்டு. அல்லாஹ் கது பஅஸலக்கும் தாலூத்த மலிக்கா, தாலூத் ஒருத்தர் இருந்தாருங்க, சொன்னால் தாலூத் அல்லாஹுத்தனுக்கு அரசனாக ஆக்கியிருக்கிறாண்டு. அப்போ நபி சமுதாயம் கேட்ட உடனே அல்லாஹு தஆலா அவனுக்கு தாலூத்தை ஒரு அரசனாக ஆக்கினான். தாலூத் ஒரு பெரிய படை வீரர், ஆனால் அவர் அரச பரம்பரை சேர்ந்தவர் அல்ல. அரச பரம்பரை பொதுவாக யஹூதாவுடைய வம்சத்தில் தான் அரச பரம்பரை வந்து கொண்டிருந்துச்சு. நுபுவத் லாவியுடைய வம்சத்தில், யஹூதாவுடைய வம்சத்தில் அரச பரம்பரை. அதனால் இவர் அரச பரம்பரை யஹூதாவுடைய பரம்பரை சேர்ந்தவர் அல்ல. அதனால் அவங்க சொன்னாங்க, தாலூத் உங்களுக்கு அரசனாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்ன உடனே, காலு அண்ணா யக்குன் லஹுல் முலுக்கு அலைனா, அவர் எப்படி எங்கள் அரசனாக வருவார், அவர் எங்களோட வம்சத்தை சேர்ந்தவர் இல்லை, எங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை. வனஹ்னு அஹக்கு பில் முல்கி மின்ஹு வலம் யுத்த சாத்தா மினல் மால், அது மட்டுமல்ல நாங்கள் தான் ஆட்சிக்கு தகுதி வாய்ந்தவங்க, எங்களோட வம்சத்தில் தான் அரசாட்சி வந்திருக்குது யஹூதாவுடைய, அதனால் நாங்கள் தகுதி. வலம் யுத்த சாத்தா மினல் மால், அது மட்டுமல்ல அவருக்கு பெரிய பண வசதியும் கிடையாது, அப்படின்னா அவர் ஏழையாக இருக்கிறாரு, அவருக்கு வசதியும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவர் ஆட்சிக்கு வருவார்? அப்போ அவருடைய வேலைன்னா சிலவங்க சொல்லாங்க, தோலை 18 விற்கக்கூடியவராக அவர் இருந்தார், அல்லது அந்த விவசாய பூமிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிற வேலையை செஞ்சு கொண்டிருந்தார். இப்போ நபி அவங்க சொன்னதை நபியோட பேச்சுக்கு அவங்க மாறு செஞ்சாங்க. இவ்வாறு செஞ்ச அவருடைய மடத்தனமான செயலாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்கணும், நாங்கள் கேட்ட தர எல்லாம் ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறான், யாரை மலக்காக்குறான்னு அது எல்லாருடைய விருப்பம், யாரையும் ஒரு மலிக்காக அரசனாக எல்லாம் காக்கலும், அதனால் அவங்க அதுக்கு வழிபட்டிருக்க வேண்டும். ஆனால் அவங்க வழிபடலை. இப்படி சொன்னோடனே அந்த நபி சொன்னாங்க, இன்னல்லாஹ கால இன்னல்லாஹ் இஸ்தஃபாஹு அலைக்கும் வஸாதஹு பஸ்தத்தம் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அல்லாஹு தஆலா உங்கள் மீது தலைவராக அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதனால் அல்லாஹு தஆலாக்கு தான் தெரியும் யாரை உங்களை அரசனாக்கணுண்டு. நான் அல்ல உங்களுக்கு அவரை தேர்ந்தெடுத்தது,
மாறாக அல்லாஹுதான் நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி அவரை அரசனாக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். அது மட்டுமல்ல, அல்லாஹுத்தாலா அவருக்கு இல்முலையும் விசாலத்தை கொடுத்திருக்கிறான், உடம்புல நல்ல சக்தி எல்லாம் கொடுத்திருக்கின்றான். உங்க எல்லாரை விட அழகான உருவத்திடுறாரு, உங்க எல்லாரை விட இல்முல கூட உங்க எல்லாரை விட வீரராக இருக்கிறாரு. யுத்தத்துடைய விஷயத்துல யுத்த மைதானத்துல படை நடத்தி செல்வதற்கு மிக தகுதி பெற்றவர், அது அதிகமாக அறிந்தவர். அதனால அரசனாக இருக்கிறதுக்கு தகுதி அப்படித்தான். அழகான இல்மு இருக்கணும், அழகான உருவம் இருக்கணும், அமைப்பு இருக்கணும், அது மாதிரி வீரம் இருக்கணும். இதெல்லாம் அவற்று இருக்குது. வல்லாஹ் யுத்தி முல்கஹு மையஷா, அல்லாஹு தஆலா தன் நாடினவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றான். வல்லாஹ் வாசின் அலீம், அல்லாஹ் விசாலமானவன். அதனால அவனுக்கு தெரியும் அவன் ஆட்சிக்கு சொந்தக்காரன், அவன் யாருக்கும் கொடுப்பான். அவன் யாருக்கு கொடுத்தாலும் யாரும் எதிர்த்து கேட்க முடியாது. மாறாக அவன்தான் மக்களை விசாரிப்பான். அவன் அடியார்களின் மீது இரக்கமானவன் அன்பனால பொருத்தமானவனுக்கு ஆட்சி எல்லாம் கொடுப்பான். அல்லாஹு தஆலா விசாலமானவன், அனைத்தையும் அறிந்திருக்கின்றான். இப்படி சொன்ன உடனே இப்ப மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாதனால நபி சொன்னாங்க, வகாலஹு நபியுஹு மின் ஆயத்த முல்கிஹி ஐயத்திக்கும் தாபூத்து ஃபீஹி சக்கீனத்தும் மின் ரப்பிக்கும் வபக்கியத்தும் மிம்மா தரக ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன தஹ்மிலுஹுல் மலாயிகா. அவருடைய ஆட்சி, அவர் உங்களுக்கு அரசு என்பதற்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய நீங்க இழந்த பெட்டி இருக்குதே, அந்த பெட்டி திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதுல ஃபீஹி சக்கீனத்தும் மின் ரப்பிக்கும், ரப்புடைய புறத்திருந்த மன அமைதி நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். வபக்கியத்தும் மிம்மா தரக ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி விட்டு சென்ற பொக்கிஷங்கள் அதில் இருக்கும். தஹ்மிலுஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் சுமந்து வருவாங்க. இப்ப மூசா அந்த நபி சொன்னாங்க, ஷம்வீல் ஷமூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சிக்கு அடையாளம் தாலூத் அரசன் என்பதுக்கு ஆதாரமாக பரக்கத்தாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, அவர் உங்களுக்கு அரசனா இருக்கிறார் என்பது பரக்கத்துடைய அடையாளம். அல்லாஹு தஆலா உங்கள்கிட்ட இழந்த பறிக்கப்பட்ட பெட்டி எல்லாம் திரும்ப கொடுப்பான். அதுல உங்களுக்கு ஒரு கம்பீரம் ஒன்று இருக்குது, மகத்துவம் ஒன்று இருக்குது. சக்கீனண்டா ரஹ்மத்தன்னு சொல்லப்பட்டிருக்குது, கம்பீரம் ஒன்று இருக்கின்றது. பக்கியத்துமா தரக்கால் மூசா ஆலு ஹாரூன், இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து குடும்பம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து குடும்பத்தினர் விட்டு போன பொருள்களுடைய ஞாபகார்த்தமான விஷயங்கள் அதில் இருக்குது. அது என்னண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து அசா இருக்குது அதில். இதே மாதிரி அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகள் சில துண்டுகள் இருக்குது. என்ன சில சொல்றாங்க, அசாவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய, இதே மாதிரி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய சில ஆடைகளும் அந்த ஏடுடைய சில துண்டுகள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட சுஹுஃபுகளுடைய ஏடுகளுடைய சில துண்டுகளும் அதில் இருக்குது. இதே மாதிரி என்ன சில சொல்றாங்க, மண்ணு சல்வா இந்த ரொட்டியுடைய சில துண்டுகளும் அந்த அவங்களுடைய ஏடுகளில் சில துண்டுகளும் இருக்கின்றது. இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 செருப்புகளும் அதில் இருக்குது. ஹைர், அது அந்த பெட்டியில் இருக்கும். தஹ்மிலுஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் சுமந்து வருவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த பெட்டியை மலக்குமார்கள் சுமந்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வந்தாங்க. வந்து அப்படியே தாலூத்துக்கு முன்னாடி வச்சாங்க. மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்க. இன்னும் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, காலையில பார்த்தா தாலூத்துடைய வீட்டுல பெட்டி இருக்குது. எனவே ஷமூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய நுபுவத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க, தாலூத் அரசனாகவும் ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்த அல்லாஹ் சொன்னா, இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தன் லக்கும், இதுல என்னுடைய, அதாவது அந்த ஷமூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய பொறுத்து நபியாக வந்திருக்கேன் என்பதற்கு ஆதாரம் அதில் இருக்கின்றது. இதே மாதிரி தாலூத்துக்கு வழிபட சொன்னே அவர் அரசனாக இருப்பார் என்பதற்கு அதுக்கும் ஆதாரம் இருக்கிறது. இன் குன்தும் முஃமினீன், நீங்க அல்லாஹை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவங்களா இருந்தால் உங்களுக்கு இதுல தெளிவான ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலம்மா ஃபஸ்ல தாலூத் பில் ஜுனூதி قال ان الله مبتليكم بنهر. இப்ப தாலூத் பனி இஸ்ராயேலுடைய அரசன் படை நடத்தி கொண்டு தன்னுடைய அவருக்கு வழிபட்ட பனி இஸ்ராயேலுடைய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போனாங்க ஜாலூத்துடைய படை எதிர்க்கிறதுக்காக வேண்டி. கிட்டத்தட்ட 80,000 பேர் அந்த படையில் இருந்தாங்க. அல்லாஹு அலம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கருத்து புறம் 80,000 பேர் இருந்தாங்க. இப்ப அந்த நேரம் அவர் சொன்னார், இன்னல்லாஹ் முபத்தலீக்கும் பினஹர், அல்லாஹு தஆலா ஒரு ஆற்றை கொண்டு உங்களை சோதிப்பான். ஒரு ஆறு சோதனையாக இருக்கும். அது ஜோர்டானுக்கும் பலஸ்தீனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நஹ்ரு ஷரியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆறு. அது உங்களுக்கு சோதனையாக இருக்கும். நீங்கள்லாம் இப்போ எல்லாரும் தாகத்தோட போகிறாங்க. நீண்ட பிரயாணம் நடந்து போகிறவங்க, குதிரையில் போகிறவங்க, பல மாதிரி போனவங்க. இப்போ எல்லாருக்கும்
தாகம் வந்துட்டுது. இப்போ முன்னால் ஒரு ஆறு ஒன்று வருது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஆற்றுல தண்ணி குடிக்கக்கூடாது, யாரும் தண்ணி குடிக்கூடாது. அப்படி தேவைப்பட்டால் கொஞ்சம் குடிச்சுக்கூடாதுக்கு அனுமதிக்குது. யார் அதிகமாக குடிப்பாங்களோ அவங்க என்ன செய்யணும் இல்லை, யார் கொஞ்சம் குடிக்கிறாங்க என்னோட கூட வரலாம் என்று சொன்னாங்க. இப்போ புத்திக்கு இது படாது, பயங்கரமான தாகம், தண்ணியை குடித்தா தானே தாகத்து. இப்போ யுத்தத்துக்கு போகிறோம், உடம்பு ஆரோக்கியமானதை தான் யுத்தம் செய்யலாம். அது அல்லாவுடைய கட்டளை, என்னோட புத்திக்கு படாது. அல்லாவுடைய கட்டளைக்கு அவங்க வழிபடுறவங்களுக்கு அல்லாவோட உதவி இருக்குது, மாறு செய்கிறவங்களுக்கு அல்லாவோட உதவி இல்லை என்பது அல்லாஹால காட்டினான். இப்போ சொன்ன ஒரு 6 ஒன்று வரும், அதை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவீங்க. ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி, யார் அதுலேருந்து தண்ணி குடிப்பார் அவர் என்ன சேர்ந்தார் அல்ல அப்படின்னா எனக்கு என்னோட கூட அவர் வரவானம் திரும்பி போட்டும். வமல்லம் யத்அமுஹு ஃபஇன்னஹு மின்னி, யார் அதிலிருந்து சாப்பிட மாட்டாங்களோ ஃபஇன்னஹு மின்னி. இங்கே ஃபமல்லம் யஷ்ரபுஹு வமல்லம் யஷ்ரபுஹு, யார் குடிக்கலையோன்ற அர்த்தத்தில் யார் சாப்பிடவில்லையோ, தாம்டா சாப்பிட்றது. அப்போ இந்தியாவிலலாம் தமிழ்நாட்டில் தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, டீ சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுங்க என்று சொல்லி பாவிப்பாங்க. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் அதை பாவிச்சிருக்கிறான். வமல்லாம் யத்அமுஹு ஃபஇன்னஹு மின்னி, யார் அந்த தண்ணியை சாப்பிடவில்லையோ அவர்கள் என்னை சேர்ந்தவர் தான். இல்லா மன் இக்தரஃப குர்ஃபத்தன் பியதிஹி, ஒரு அதுலேயும் ஒருத்தர் ஒரு பிடி அள்ளி குடித்தா பரவாயில்லை, அதுக்கு மேலே அவரும் குடிக்காதவங்க தான் கருதப்படுவார். அதுக்கு மேலே யார் வயிறு நிரம்ப குடிக்கிறாங்களோ என்ன சேர்ந்தல் இல்லை. ஃபஷரிபு மின்ஹு, இருந்தாலும் பனி இஸ்ராயல்கள் மாறு செய்யக்கூடிய கூட்டத்தினர், அதனால் அவங்க நபியோட பேச்சுக்கு வழிபடலை, எல்லாரும் குடித்தாங்க. இல்லை கலீல மின்ஹு, கொஞ்சம் பேரை தவிர. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, குடித்தவங்க யார் ஒரு பிடியை மட்டும் அள்ளி குடித்தாங்களோ அவங்களுக்கு வயிறு நிரம்பிட்டது, யார் நிறைய குடித்தாங்களோ அவங்களுக்கு வயிறு நிரம்பல்ல. கிட்டத்தட்ட 76,000 பேர் தண்ணி குடித்தாங்க, 4,000 பேர் தான் குடிக்காமல் இருந்தாங்க, அதில் ஒரு பிடியோடு நிறுத்தி கொண்டாங்க. இப்போ 76,000 பேர்த்தை விட்டுட்டு போயிட்டாங்க, 4,000 பேர் போனாங்க. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தில் வருது, சஹாபாக்களுக்கு மத்திய நாங்கள் முதாக்கரா செய்யும்போது பேசிக்கொண்டோம், எங்களுக்குள்ள பேசிக்கொண்ட வழக்கமாக இருந்துச்சு. பத்ரில் கலந்து கொண்டவங்க 313 பேர். இவங்களுடைய எண்ணிக்கை அஸ்ஹாபி தாலூத்தோட அந்த ஆற்றை கடந்து போனாங்களே அவங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு தான். அவங்க எல்லாரும் அந்த 313 பேர் தான் போனாங்கன்ற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னதாக இந்த ஹதீஸ் பதிவு செஞ்சுக்கிறாங்க. ஃபலம்மா ஜாவஸஹு, அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபலம்மா ஜாவஸஹு ஹுவ வல்லதீன ஆமனு மாஹு, அவங்களும் அந்த தாலூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களோட கூட இருந்த ஈமான் கொண்டவர்களும் சொன்னார்கள், காலு லா தாக்கத்தன யௌம பிஜாலூத் வஜுனூதி, இன்றைக்கு எங்களுக்கு ஜாலூத் இவனுடைய படையும் எங்களுக்கு எதிர்க்கக்கூடிய எந்த சக்தியும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இவங்க கொஞ்சம் பேராக இருந்தாங்க, 300,000 பேர். அதில் 4,000 வச்சு கொண்டாலும் கூட பிரச்சனை, அவங்க பல லட்சம் மக்கள் வந்திருந்தாங்க. ஜாலூத்துடைய படை இவங்க கொஞ்சம் பேராக இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், விரோதிகள் மிகப்பெரிய கூட்டத்தோடு வந்திருக்கிறாங்க. அப்போ பனி இஸ்ராயல் சேர்ந்த உலமாக்கள் அவங்களுக்கு வீரம் உண்டாக்கினாங்க, தைரியம் உண்டாக்கினாங்க. அவங்க சொன்னாங்க, காலல் லதீன யஸுன்னூன அன்னஹும் முலாக்குல்லாஹ், நாங்கள் நிச்சயமல்லாஹ் சந்திப்போம், மறுமை நாளை கொண்டு நம்பிக்கை உறுதியாக இருந்தவர்கள் உலமாக்கள் சொன்னார்கள், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கசீரா. இது என்ன ஆச்சரியம், இதுக்கு முன்னாடி எவ்வளோ சின்ன சின்ன படைகள் எல்லாம் பெரும் பெரும் படைகளை பிஇذنில்லாஹ், அல்லாஹுடைய அனுமதியோட அல்லாஹுடைய உதவியால் வெற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் எங்களுக்கு இவங்களை வெற்றி கொள்வது ஒரு பிரச்சனை இல்லை, பயப்படாதீர்கள், அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொன்னாங்க. வல்லாஹு மா ஸாபிரீன், அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கின்றான். இப்போ அடுத்த அல்லாஹ் சொல்லலாம், வலம்மா பரசுல் ஜாலூத் ஜுனூதிஹி, இப்போ ஜாலூத்துடைய படையும் வந்தாச்சு, இவங்களும் வந்து சேர்றாங்க. தாலூத்துடைய படையும் ஜாலூத்துடைய படையும் இப்போ ஒன்று கொண்டு முன்னோக்கி இருக்கின்றது. இப்போ அந்த நேரம் அந்த சமுதாயம் அந்த பனி இஸ்ராயல்கள் துவா செஞ்சாங்க, காலு ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸபித் அக்தாமனா வன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன், யா அல்லாஹ் எங்கள் மீது நீ பொறுமையை போடுவாயாக, எங்களுடைய பாதங்களை தரிப்படுத்துவாயாக. இவ்வளோ பெரிய படை எங்களை எதிர்த்து வரும்பொழுது நாங்கள் விட்டுட்டு ஓடக்கூடாது, பாதம் தரிப்பட்டு நல்ல முறையில் இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் போராடணும். வன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இந்த காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று அந்த பெரும் படைக்கு முன்னாடி இருந்த கொஞ்சம் மக்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க.
ஃபஹஸமூஹும் பிஇذனில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய உதவினால இந்த பெரிய படையினரை இந்த சிறிய படை வெற்றி கொண்டார்கள், தோல்வி அடைய செய்தார்கள். வக்கத்தல தாவூது ஜாலூத். அந்த நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கல்ல, தாவூத் ஒரு பொடியனாக இருந்தார், வீரன். அவர் என்ன சொன்னார், ஜாலூத்தை கொலை செஞ்சிட்டாங்க. வஆதாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மத வஅல்லமஹு மிம்மா யஷா. எனவே அல்லாஹ் தஆலா அவருக்கு ஆட்சியும் கொடுத்தான், ஹிக்மத்னா இங்கே நுபுவத்தையும் அல்லாஹ் கொடுத்தான், நபித்துவத்தையும் கொடுத்தான். வஅல்லமஹு மிம்மா யஷா. இது நாடி அல்லாஹத்தில் இன்னும் இன்னவெல்லாம் அவர் படித்து கொடுக்க நாடினானோ அதையெல்லாம் அல்லாஹ் படித்து கொடுத்தான். அப்போ தாலூத் இருக்கிறாரே, அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாக்குறுதி அளிச்சிருந்தாரு, நீங்கள் ஜாலூத்தை கொலை செஞ்சால் என்னுடைய மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நாங்கள் சின்ன படிக்கிற காலத்தில் புக்கில் படிச்சிருக்கிறோம் ஸ்கூலில், அவங்க கவன் சொல்லி அந்த கெட்டப்புல் மாதிரி அந்த பட்டியலை கல்லை வச்சு வீசக்கூடிய திறமை இருந்துச்சு. குறி பார்த்து வீசினா குறி தவறாது. அப்போ அதன் மூலமாகத்தான் அவங்க மிகப்பெரிய சக்தி மிக்க அந்த ஜாலூத்தை அவங்க ஒரு பல கல் எரிஞ்சாங்க, அதில் உண்டு அவனுடைய நெற்றியில் பட்டு அவன் செத்துட்டான். எனவே அவங்க கொலை செஞ்சிட்டாங்க. அப்போ தாலூத் வாக்குறுதி அளித்த பிரகாரம் தன்னுடைய மகளை அவர் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு, ஆட்சியில் பாதியை கொடுத்தாரு, அவரையும் சேர்ந்து ஆட்சி செஞ்சாங்க. அப்போ அதுக்கு பிறகு முழு ஆட்சியும் ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கே கிடைச்சிட்டது. அடுத்து அல்லாஹ் தஆலா நுபுவத்தையும் கொடுத்தான். ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வஃபாத்தானதுக்கு பிறகு இவங்க தான் நபியாக ஆக்கப்பட்டாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஆதாஹுல் முல்க், தாலூத்துடைய கையில் இருந்த ஆட்சியை அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்தான். வல் ஹிக்மா, நுபுவத்தை எல்லாம் கொடுத்தான். வஅல்லமஹு மிம்மா யஷா, அல்லாஹ் தஆலா தான் நாடின பிரகாரம் அவருக்காக விசேஷமான எந்த இல்முகளை படித்து கொடுக்க அல்லாஹ் நாடி இருந்தானோ அவைகள் எல்லாம் அவருக்கு படித்து கொடுத்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பொதுவான அல்லாஹ்வுடைய சட்டம், வலௌலா தஃபுல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅதின் லஃபஸதத்தில் அர்த் வலக்கின் அல்லாஹ் து ஃபضலின் அலல் ஆலமீன். இன்றைக்கு மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை அப்படியே விட்டு அவங்கள இன்னொரு கூட்டத்துக்கு ஒன்று தண்டிக்கவில்லை என்று சொன்னால், மக்களை சிலரை கொண்டு சிலரை தடுக்கவில்லை என்று சொன்னால், லஃபஸதத்தில் அர்த், பூமியில் மிகப்பெரிய குழப்பங்கள் தான் இருக்கும். அதிகமான மக்கள் குழப்பத்திலே இருப்பார்கள், கொலை செய்யப்படுவாங்க, ஃபித்னாக்களில் ஆளாக்கப்படுவார்கள். அதனால தான் அல்லாஹு தாலா தாலூத்துடைய படையை அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாலூத்துடைய யுத்தத்தை கூட்டிக் கொண்டு போன பிரகாரம் படை நடத்துவது மூலமாகவும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீரத்து மூலமாகவும் பனி இஸ்ராயல் அல்லாஹு தாலா ஜாலூத்துடைய படை விட்டு காப்பாற்றினான். அப்படி அல்லாஹு தாலா செய்யலன்னு சொன்னால் இவங்களாம் அழிக்கப்பட்டிருப்பார்கள், உலகத்தில் குழப்பங்கள் தான் நடந்திருக்கும். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் லா யத்ஃபா பில் முஸ்லிமி ஸாலிஹ், அல்லாஹு தஆலா சாலிஹான நல்லடியாரான முஸ்லிமை கொண்டு அம்யாத்தியாஹி லிபைத்தி மின் ஜீரானிஹில் பலாஅ, அவர் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய 100 குடும்பங்களை அல்லாஹு தஆலா வரக்கூடிய சோதனை விட்டும் பாதுகாப்பார். ஒரு சாலிஹான ஒரு முஸ்லிம் தன்னுடைய 100 பக்கத்து வீட்டுக்கார குடும்பங்களை வரக்கூடிய முசீபத்துகளை அவர் பாதுகாப்பார், அல்லாஹ் அவர் மூலமாக தடுப்பான். அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க, வலௌலா தஃபுல்லாஹி நாஸ பஅதஹும் பிபஅதின் லஃபஸதத்தில் அர்த், அல்லாஹு தஆலா அவ்வாறு சிலரை கொண்டு சிலரை தடுக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தில் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் ஏற்படும். உபாதா இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல் அபுதால் ஃபி உம்மத்தி ஸலாஸூன், என்னுடைய உம்மத்தில் மிகப்பெரிய அபுதால்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அடியார்கள் 30 பேர் இருப்பார்கள். பிஹிம் துர்ஸகூன் வபிஹிம் தும்தரூன், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படும், உங்களுக்கு மழை பொழியும். வபிஹிம் துன்சரூன், அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்யப்படும் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. கதாதா சொல்றாரு, இன்னில் அர்ஜு ஐயக்குன் ஹசன் மின்ஹும், நான் ஆதரவு வைக்கிறேன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சேர்ந்தவர் இருப்பாங்க. அல்லது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி சொன்னாங்க, அவங்களும் அந்த அபுதால்கள் 30 பேர்களில் ஒருவராக இருப்பாங்கன்னு நான் கருதுகிறேன். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்லலாம், வலாக்கின் அல்லாஹ் து ஃபضலின் அலல் ஆலமீன், என்றாலும் அல்லாஹு தஆலா அகிலத்தார்கள் மீது அருள் பாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இதில் அவனுக்கு பெரிய ஹிக்மத்தும் இருக்கு, ஞானம் இருக்கு, கட்டளை இருக்கிறது, அடியார்களுக்கு அனைத்தையும் செய்யறதில் பொருத்தமான விதத்தில் அல்லாஹ் செய்கின்றான். தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக பில் ஹக் வ இன்னக லமினல் முர்ஸலீன். எனவே இந்த கதைகள், இந்த சம்பவங்கள் இருக்கு நபியே, இவைகளை நாங்கள் சொல்லி காட்டுகிறோமே, இதெல்லாம் ஹக்கான விஷயங்கள், உண்மையான சம்பவங்கள்,
நிகழ்ந்தபடி சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வேதக்காரர்களுடைய வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, அவங்களுடைய உலமாக்கள் எதை அறிந்திருக்கின்றார்களோ அப்படியான கதைகள் சம்பவங்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இன்னக்க ஏ நபியே, நீங்கள் லமினல் முர்சலின், நீங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய ரசூல்மார்களை சேர்ந்தவங்க தான் என்று எல்லாம் உறுதிப்படுத்துகிறான். அல்லாஹுத்தனுக்கும் இந்த சம்பவங்களில் சொல்லப்பட்ட புத்திமதிகளை வழங்கி படிப்பினை பெற்று வாழக்கூடிய மக்களாக ஆக்கி அல்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக